Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சின்ன வயசில் நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்ட ஒரு சூப்பரான ரெசிபி தான். அதுதான் சின்ன நெல்லிக்காய் ஜாம். இதை நாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஆசையே தீராது. திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு இனிப்பு அதோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம சுகரை கேரமலைஸ்டு பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வச்சு நம்ம ரொம்ப நாள் 1 மந்த்துக்கு மேலேயும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப்பு நிறைய சின்ன நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு ஒரு விசில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இதை நாம் இப்படியே ஒரு விசில் போட்டு முதல்ல எடுத்துடலாம். இப்போ ஒரு விசில் போட்டாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லிட்டை. ஒரு விசில்லையே நெல்லிக்காய் சரியான அளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்குது. இப்போ இதில் இருக்க தண்ணியை நாம் வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தண்ணியோட சேர்த்து தான் நாம் இப்போ செஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். அதாவது 2-3 சிட்டிகை போதும். சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கிறோம். இதில் 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறோம். சுகர் சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு வாட்டி. அண்ட் இதை நல்லா கொதித்து நல்லா வற்றி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நாம் இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். இது ஓரளவுக்கு நல்லா பாகுப்பதம் வரும் பாருங்கள். அந்த மாதிரி கட்டியான பாகுப்பதம் வர்றது வரைக்கும் நாம் இதை கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்குது. ப்ரௌன் கலரில் வந்துட்டுருக்கு பாருங்கள். அண்ட் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது நெல்லிக்காய் நல்லா இதில் நாம் இப்போ சுகர் சேர்த்து நல்லா கரையை வச்சு கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. இப்போ சுகரும் ஓரளவுக்கு நல்லா பாகுபதத்துக்கு வந்துட்டுருக்குது. ஸோ இந்த டைமில் நாம் இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நான் இங்கே கொஞ்சமாக, அதாவது பிஞ்ச் ஆஃப் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக அந்த கலர் மிக்ஸ் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக அழகாக இருக்குதுன்னு. அண்ட் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். வாயில் வைக்கும்போது சியூ பண்ணுறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம லைட்டாக சால்ட்டு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அந்த கேரமலைஸ்டு சுகரோட அந்த சால்ட்டும் சேர்ந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்னஸ் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்த சின்ன நெல்லிக்காய் ஜாம் ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சாச்சு. இதை நாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு 1 மந்த்துக்கு மேலேயும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டான ரெசிபிஸ், வ்ளாக்ஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.